மக்கள் வந்து திமுக அரசு மீது கோவமா இருக்கிறாங்க. விடியா திமுக அரசு மீது கோவமா இருக்கிறாங்க. ஸ்டாலின் புகைப்படத்துல எல்லாம் மக்கள் செருப்ப கொண்டு அடிக்கிறாங்க, கல்லெறியிறாங்க, சாணி அடிக்கிறாங்கன்னு எடப்பாடி அவர்கள் சொன்னாரு. அப்படி சொல்லியிருந்தா, அந்த இது உண்மையாக இருந்தா, ஏன் இந்த இடைத்தேர்தல்ல போட்டியிட தயங்குறாங்க? பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல பாமகவோட நம்ம கூட்டணி வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு கணக்குல தான் வந்து அதிமுக அன்னைக்கு புறக்கணித்தது. காரணம் விக்கிரவாண்டி. அதிமுக உண்மையிலேயே மக்கள் சக்தி வந்து கிட்டத்தட்ட திமுகவுக்கு எதிராக இருக்குன்னு காட்டியிருந்தாருன்னா, அவரு உண்மையிலேயே வந்து அரசியல் பெரிய லெவல்ல பண்ணணும்னு நினைச்சிருந்தாருன்னா, கண்டிப்பா வெற்றியோ தோல்வியோ அதிமுக களத்துல நிற்கும் அப்படின்னு ஒரு அனௌன்ஸ் பண்ணியிருந்திருக்கணும். இந்த விஷயத்துல ஒரு பெரிய ஒரு வாய்ப்பை இழந்துட்டாரு எதிரணியினர் எல்லாம் ஒரு அணியில திரண்டு திமுகவை டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்களா? இந்த இடத்துல திமுக எப்படி மக்கள் குடுக்குறாங்கன்னு பார்த்துட்டு, அதுக்கேத்த மாரி கூட்டணிகள ஒரு டிஎம்கே தரப்பு மாதிரி நம்மளும் ஒரு பெரிய மாபெரும் கூட்டணிய வந்து உருவாக்கிக்கலாமா? விஜய் வந்து பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இன்னும் கட்சியிலேயே ஒரு கட்டமைப்பு சரியா இல்ல. பொதுச்செயலாளர் புஷி ஆனந்த பக்கா ஒரு அடி அடிச்சு காலி பண்ணிட்டாப்ல. அவர் தேவையில்லாம தலையிடுறாரு. அவர் தலையை காட்டினான்னா யாரு ஓட்டு போட போறாங்க? எடப்பாடி அவர்களுடைய உறவினர் 700 கோடிக்கு மேல கையகப்படுத்தி இருக்கிறாங்க. வரி ஏய்ப்பு நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் இப்போ யாருமே பேசல. விஜயும் இத பத்தி பேசல. தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மளோட அரசியல் பேசுவதற்காக தமிழ் நியூஸ் தலைமை ஆசிரியர் செந்தில் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் சந்திரே, வணக்கம் சார். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் அதிமுக, தேமுதிக, பாஜக நாங்க போட்டியிட போறதில்லை அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. சமீப காலமாக பார்த்தீங்கன்னா, ஒரு வருஷமாவே அதிமுக தரப்புலையும், பாஜக தரப்புலையும், ஆளுநர் தரப்புலையும் தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு சீர்கடைந்து கிடக்கு. மக்கள் வந்து திமுக அரசு மீது கோவமா இருக்கிறாங்க. விடியா திமுக அரசு மீது கோவமா இருக்கிறாங்க. ஸ்டாலின் புகைப்படத்துல எல்லாம் மக்கள் செருப்ப கொண்டு அடிக்கிறாங்க, கல்லெறியிறாங்க, சாணி அடிக்கிறாங்கன்னு எடப்பாடி அவர்கள் சொன்னாரு. அப்படி சொல்லியிருந்தா, அந்த இது உண்மையாக இருந்தா, ஏன் இந்த இடைத்தேர்தல்ல போட்டியிட தயங்குறாங்கன்ற ஒரு கேள்வியோட மக்களே இன்னைக்கு கேட்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இது வாக் அவுட் பண்ணதுக்கான பின்னணி, இந்த ஆன்டி இன்கும்பன்சி அப்படின்னு இவங்க கெட்டப்பட்ட நரேட்டிவ், இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இல்ல, நீங்க சொன்ன மாதிரி விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை வந்து புறக்கணிச்சது அதிமுக. அதுக்கு ஒரு காரணம் இருந்தது. என்னன்னு பாத்தீங்கன்னா, பாட்டாளி மக்கள் கட்சி போட்டியிட்டாங்க. ஸோ அவங்க என்ன நினைச்சாங்க, இன் ஃபியூச்சர்ல நம்ம கூட்டணி வந்து வச்சுக்கலாம். பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல பாமகவோட நம்ம கூட்டணி வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு கணக்குல தான் வந்து அதிமுக அன்னைக்கு புறக்கணித்தது. காரணம் விக்கிரவாண்டி, அதுதான் ஒரு காரணம். பட் இந்த முறை நீங்க சொன்ன மாதிரி இந்த தேர்தல்ல கடுமையான அதிருப்தி இருக்கு அப்படின்னு சொன்ன எடப்பாடி சட்டசபையில மல்லு கட்டி பேசினவரு இங்க நின்று அதை காட்டியிருக்கணும். அதாவது கண்டிப்பா ஆளுங்கட்சியுடைய பணபலம், அதிகார பலம் அதெல்லாம் நடக்கும். அதனால ஒத்துதான் ஆகணும்னு வச்சுக்கோங்க. ஏன்னா ஒவ்வொரு காலத்திலையும் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஆளுங்கட்சி அப்படிதான் எடுத்திருந்திருக்காங்க. அந்த தேர்தலில் அப்படிதான் மக்களும் வாக்களிச்சிருக்கிறாங்க. அதான் சூழ்நிலையா இருந்தது. பட் அதிமுக உண்மையிலேயே மக்கள் சக்தி வந்து கிட்டத்தட்ட திமுகவுக்கு எதிராக இருக்குன்னு காட்டியிருந்தாருன்னா, கடந்த முறை தேர்தலோட இந்த முறைக்கான டிஃபரன்ஸை குறைக்கிறதுக்காக முயற்சி பண்ணிருக்கலாம். அவரு உண்மையிலேயே வந்து அரசியல் பெரிய லெவல்ல பண்ணணும்னு நினைச்சிருந்தாருன்னா, கண்டிப்பா வெற்றியோ தோல்வியோ அதிமுக களத்துல நிற்கும் அப்படின்னு ஒரு அனௌன்ஸ் பண்ணியிருந்திருக்கணும். இந்த விஷயத்துல ஒரு பெரிய ஒரு வாய்ப்பை இழந்துட்டாரு எடப்பாடி. அப்படிங்கிறதா என்ன காரணம்னா, இது மாவட்ட செயலாளர் கூட்டத்திலேயே கிட்டத்தட்ட வந்து நீங்க கொங்கு பெல்ட்ல உள்ள தலைவர்கள் எல்லாமே நீங்க புறக்கணிப்புங்கிற விஷயத்துல நீங்க கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணியிருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தங்கமணிக்கும் வேலுமணிக்கும் அந்த ஒரு வருத்தம் அதுல இருக்கு. என்ன காரணம்னா, கொங்கு பெல்ட்ல நம்மளுடைய பெரிய கொங்கு பெல்ட்டோடைய பெரிய பலமே நம்மளுக்கு அதுதான் அதிமுக தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. சொன்ன மாதிரி கொங்குனா மண்ணின் மைந்தர்கள்னு சொல்லிட்டு இருக்காங்க. கொங்குல யாரு? எடப்பாடியில் ஆரம்பிச்சு வேலுமணி, தங்கமணி எல்லாமே. சோ அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, நீங்க நம்ம நிப்போம், நடக்கிறது நடக்கட்டும், நிப்போம் அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய மனநிலை இருந்திருக்குது. பட் அன்னைக்கு வந்து நேத்து எடப்பாடியை தனியா பார்த்தப்ப வேலுமணி, தங்கமணி அந்த டீம் எல்லாமே கிட்டத்தட்ட என்ன பேசியிருக்காங்கன்னா, நம்ம வந்து நின்றுக்கணும் எலெக்ஷன்ல. ஏன்னா இப்படியே ஒரு சூழ்நிலை போச்சுன்னா, அதாவது அவங்க என்ன எதிர்பார்க்கறாங்கன்னா,
அதிமுகல உள்ள நிர்வாகிகள் எல்லாம் ஒண்ணு கூடுறதுக்கு ஒரு வாய்ப்பு இது. ம். தொண்டர்கள் கொஞ்சம் பேர் வருவாங்க, போவாங்க. அதாவது எலெக்ஷன் ப்ராசஸ்ங்கிறதையே மறந்துட்டோம்னா ஒரு ஸ்டேஜ்ல கஷ்டமாயிடும். இந்த விதத்துல நீங்க தேர்தல வந்து நீங்க பெரிய செலவு பண்ணியிருந்திருக்க வேணாம். பட் நம்ம தேர்தல்ல வந்து புறக்கணிப்புங்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணியிருந்திருக்கலாம் கூப்பிட்டு எல்லாத்தையும். அப்படிங்கிற ஒரு ம். வருத்தம் இப்ப கொங்கு பெல்ட்ல உள்ள தலைவர்கள்ட்ட இருக்கு. ம். காரணம் என்னன்னா, நம்ம இன்னும் கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 13, 14 மாசத்துல தேர்தல சந்திக்க போற இந்த ஒரு சூழ்நிலையில, இது ஒரு வாய்ப்பு நம்மளுக்கு. திமுக என்னென்ன செய்ய போகுதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம ஆளுங்க ஃபீல்டுல போனாங்கன்னா, என்ன நடந்திருக்குங்கிறத ஒரு அனலைஸ் பண்ணியிருக்கலாம். ம். அதனால இந்த விஷயத்துல நம்ம கொஞ்சம் தவறு பண்ணிட்டோமோங்கிற மாரி இப்ப கொங்கு பெல்ட் தலைவர்கள் எல்லாமே அத யோசிக்கிறாங்க இப்ப. ம். ரெண்டாவது நீங்க பெருசா கடுமையான அதிருப்தின்னு சொல்லிட்டு இருக்கிறத, ரெக்கார்ட் பூர்வமா நம்ம இன்னைக்கு மக்கள்ட்ட கொஞ்சம் செஞ்சு காட்டி வாக்கு சதவீதம் எவ்வளவு என்ன ஏதுன்னு நம்ம பேசியிருந்தோம்னா, ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு எவ்வளவு பதிவான வாக்குகள் என்ன ஏது அப்படிங்கிறத பப்ளிக்ட்ட இன் ஃபியூச்சர்ல தெரிய முடியும். அதே மாரி ஒவ்வொரு ஏரியாவா போய் பேச முடியும். ஒரு நல்ல நம்ம ஒரு களம் கிடைச்சது. அந்த களத்த நம்ம பயன்படுத்தாம போயிட்டோம் அப்படிங்கிற ஒரு வருத்தம் அவங்களுக்கு இருக்குது. சரி, இப்போ அதிமுக புறக்கணிக்கட்டும், பிஜேபி புறக்கணிக்கட்டும். வாக்கு சதவீதம் ஏதோ குறைய போகுது. ம். 80% வாக்கு கண்டிப்பா நடக்கும். வாக்குப்பதிவுங்கிறது 75லேருந்து 80% வாக்குப்பதிவுங்கிறது கன்ஃபார்மா இருக்கும். ம். அதிமுக நிக்கல, பிஜேபி நிக்கல, தேமுதிக நிக்கலன்னா உண்மையிலேயே பெரிய ஒவ்வொருத்தருக்கும் எங்களுக்கு 20% 20%ன்னு போட்டா, நீ ம். 50% கூட தாண்டக்கூடாது. ஆக்சுவலா அதிமுககாரங்க வாக்களிக்காம போறாங்களா? இது இப்ப இல்ல. எப்பயுமே அதான் சொல்றேன் நானு. அதனால நீங்க புறக்கணிப்புங்கிறது வந்து என்ன லாஜிக்ன்னு தெரியல எதிர்க்கட்சிகளுக்கு. ஒரு காரணமா ம். நினைக்கிறாங்க அது. பட் அதுக்கான ம். வாய்ப்பு சரியான ஒரு சூழ்நிலை இல்ல. அரசியல் எதார்த்தமான அரசியல்ல இது சரியா இருக்காது. அப்படிங்கிறது தான் என்னோட எண்ணம். ம். இப்போ சீமான் அவர்கள தொடர்ந்து இப்போ பாரதிய ஜனதா கட்சி பின்னாடி பேக்கிங் பண்ணுது. பெரியார் விவகாரத்தில தொடர்ந்து தமிழிசை சவுந்தரராஜன், அண்ணாமலை, ஹெச். ராஜா, ஆளுநர் முதற்கொண்டு சீமான் இவர்களுடைய இதெல்லாம் ஒரே லைன் அப்ல வருது. விஜய் தங்களுடைய கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்ட பெரியார பத்தி சீமான் அநாகரிகமா விமர்சனம் பண்றாரு. எந்த ஒரு மறுப்பு அறிக்கையும் வரல. இவர்கள் எல்லாம் அமைதியா இருக்காங்க. ஏன் அதிமுக தரப்புல இருந்தும் பெரிய அளவுக்கு விமர்சனம் வரல. அண்ணா, பெரியார் அவர்களும் அவர்களுடைய கொள்கை தலைவர் தான். இப்போ இது வந்து ஒரு இவங்க எல்லாம் எதிரணியினர் எல்லாம் ஒரு அணியில திரண்டு திமுகவ டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்களா? இந்த இடத்துல திமுக எப்படி மக்கள் குடுக்குறாங்கன்னு பார்த்துட்டு, அதுக்கு ஏத்த மாரி கூட்டணிகள நம்ம ஒரு டிஎம்கே தரப்பு மாதிரி நம்மளும் ஒரு பெரிய மாபெரும் கூட்டணிய வந்து உருவாக்கிக்கலாமா? அப்படிங்கிற மாரி ஒரு திட்டம் இருப்பதாகவும் ஒண்ணு சொல்றாங்க. அந்த பார்வைய எப்படி நீங்க பார்க்குறீங்க? இல்ல ஒரு ஒரு விஷயத்துல நம்ம புரிஞ்சுக்கணும். விஜய் வந்து பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, இன்னும் கட்சியிலேயே ஒரு கட்டமைப்பு சரியா இல்ல. விஜய் கட்சிய பொறுத்தவரைக்கும் ஜான் ஆரோக்கியசாமியுடைய ஆடியோ வந்து ஒரு நம்மளுக்கு பெரிய லெவல்ல ஒரு பரபரப்பா இல்ல அப்படின்னு நம்ம நினைச்சாலும், உள்கட்சியில வந்து விஜய்க்கு ரொம்ப ஒரு வருத்தத்தை ஏற்படுத்திருச்சு. காரணம் என்னன்னா, ஜான் ஆரோக்கியசாமி டைரக்ட்டா பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த பக்கா ஒரு அடி அடிச்சு காலி பண்ணிட்டாப்ல. அவர் தேவையில்லாம தலையிடுறாரு. அவர் தலைய காட்டினாருன்னா யாரு ஓட்டு போட போறாங்க? விஜய்னா தானே சரியா இருக்கும் அப்படிங்கிற மாரி அவர் பயங்கரமா பேசிட்டாரு. இந்த விஷயத்துல விஜய் என்ன ஒரு முடிவு பண்ணிட்டாரு, ஜான் ஆரோக்கியசாமிய கட் பண்ண போறாரு அப்படின்னு சொல்றாங்க. தாவேக்கால உள்ள இருக்கிற ஆட்கள் சொல்றாங்க. காரணம் என்ன? புஷி ஆனந்த நம்புற அளவுக்கு ஜான் ஆரோக்கியசாமிய அவர் நம்பல. ம். வேண்டாம். எனக்கு புஷி ஆனந்த் தான் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு விஜய் வந்துட்டாரு. அதனால அந்த ஒரு குழப்பம் ஓடிக்கிட்டே இருக்கு. அதனால அவர் இந்த ம். ஈரோடு கிழக்க பத்திலாம் அவர் சிந்திக்கல. 2026ங்கிறதெல்லாம் இருக்கட்டும். இப்ப அவர் அதுக்கான விஷயங்கள் இல்ல. அதனால கூட்டணி எல்லாம் என்ன செய்ய போறாருன்னு தெரியல. ஏன்னா, ஜான் ஆரோக்கியசாமி எடுத்த ஒரு சர்வே எடுத்து கொண்டு போய் விஜய்ட்ட குடுத்துருக்காரு. மொத்தம் 3 ம். பேர்ட்ட தான் உங்க மாவட்ட செயலாளர்கள்ட்ட 3 பேர்ட்ட தான் சொந்தமா காரே இருக்கு. இப்படிப்பட்ட ம். ஆட்கள வச்சு நீங்க கட்சிய எந்த அளவுக்கு நடத்த போறீங்க? ம். இன்னைக்கு வந்து பணபலம்ங்கிறது மிக முக்கியமானது அரசியல்ல இருக்கு. இப்படி ஒரு ம். சூழ்நிலைய நீங்க வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறீங்க? அப்படிங்கிறதையும், இன்னொன்னு சில இடங்கள்ல புசி ஆனந்து, அதாவது மாவட்ட செயலாளர்கள அடுத்தடுத்த கட்டத்துல உள்ள நியமனத்துக்கு பணம் பேசியிருக்காரு. அதற்கான ம். ஆடியோக்களையும் ரெடி பண்ணி தான் ஜான் ஆரோக்கியசாமி கொண்டு போய் குடுத்திருக்காரு. பட் இதெல்லாம் பெருசா ரசிக்கல. யாரு? விஜய். அதனால அந்த ம். கட்சியில உள்ள குழப்பம் பெரிய லெவல்ல போயிட்டு இருக்குது. அதனால இந்த தேர்தல பத்தி அவர் சிந்திக்கல. ஆனால்
வருங்காலத்துல அவர போயி நீங்க சொன்ன மாரி புறக்கணிப்பு கட்சிகள்லாம் ஒண்ணா சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு நீங்க கேட்குறீங்க. பட் இல்ல. ம். பட் இவர பொறுத்தவரைக்கும், எடப்பாடிய பொறுத்தவரைக்கும் இன்ன வரைக்கும் ஒரு ஆசை அவருக்கு இருக்கு. என்ன இருக்கு? காங்கிரஸ் ம். வருமா? அப்படிங்கிறது தான். திருமா வருவாரா? அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியோட தான் ஓடிக்கிட்டே இருக்காரு. பிஜேபி ம். அவர கழுத்துல கயிற போட்டு கையில வச்சிருக்கு. எந்த டைம்லயும் சுண்டி இழுக்கிறதுக்கு தயாரா இருக்கிறாங்களே ஒழிய, எடப்பாடிக்கு ம். என்னன்னா மைனாரிட்டி வாக்குகள் போயிடும். கிட்டத்தட்ட ம். 16லேருந்து 20% சில தொகுதிகள்லாம் இருக்கு. ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு மைனாரிட்டி வாக்குகள். அது ம். நம்மளுக்கு வேணும். அது இல்லாம நம்ம சட்டசபை தேர்தல்ல ஜெயிக்கவே முடியாதுங்கிறது எடப்பாடிக்கு நல்லாவே தெரியும். அதனால அவர் இன்னைக்கும் சுனில் இருக்கார்ல, ம். சுனில் கடந்த தேர்தல்ல பார்த்தாரு. இப்ப அவர் கர்நாடகால இருக்காரு. ம். காங்கிரஸ்ல அவர் ஒர்க் பண்ணாரு. பாம்பே எலக்ஷன் அவர் தான் பார்த்தாரு. ஸோ சுனில் அவர் ஏற்கனவே எடப்பாடிக்கு அவருடைய எடப்பாடியோட பையன் மிதுனுக்கு ரொம்ப நெருக்கம் அவரு. அவர் மூலியமா ம். காங்கிரஸ மூவ் பண்ணிட்டே இருக்காரு. ஆஃபர் குடுத்துட்டே இருக்காரு. ஓகே. 30 சீட்டு, 40 சீட்டு பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. அதனால எடப்பாடி வந்து உடனே எல்லாத்தோடையும் ஆர்கனைஸ் பண்ற அளவுக்குலாம் இல்ல. அவர் தன்னை காப்பாத்திக்கணும் இந்த தேர்தல்ல அப்படிங்கிறது தான் அவருடைய அதனால பொது வேட்பாளரா அப்படிங்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் மிக மிக குறைவு. அப்படி பார்த்திருந்தா ம். சீமானும் இந்த இத புறக்கணிக்க வச்சிருக்கணும். ம். எல்லாமே புறக்கணிச்சா திமுகவுக்கு ஒரு அசிங்கம் தானே! ஆமா. அப்படி பண்ணியிருந்திருக்கலாம். இன்னைக்கு சீமான் யாருக்கும் யாருக்கும் ஒத்தெல்லாம் வரமாட்டாரு. அதனால நீங்க வந்து நினைக்கிறது மாரிலாம் நடக்காது. விஜயும் தனியா தான் நிப்பாரு. அதிமுக ம். ஒரு தனி அணியா தான் இருக்கும். காலம் தான் முடிவு செய்யும். பிஜேபியும் அதிமுக ஒண்ணா சேருமான்னு கிட்டத்தட்ட. இது ம். சீமான். அதனால நான்கணி போட்டி அப்படிங்கிறது தான் 2026 அப்படிங்கிறது தான் என்னுடைய கணிப்பு. ம். கண்டிப்பா சார். இப்போ அ ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல்ல இப்போ எல்லா கூட்டணி கட்சிகளும் திமுக தரப்புல இருக்கிற எல்லாருமே எந்த ஒரு மாற்று கருத்துமே சொல்லாம, மனமும் வந்து நாங்க முழு ஆதரவு குடுக்குறோம். அன்கண்டிஷனல் சப்போர்ட் குடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சுட்டாங்க. அந்த அளவுக்கு கட்டுக்கோப்பா இருக்கு. இன்னொரு புறம் கண்டிப்பாக அந்தந்த கட்சி தரப்புல களத்துக்கு சென்று ஏதாவது ஒரு ஆய்வு நடத்தியிருப்பாங்க. ஈரோடு கிழக்கு மட்டும் இல்லாம தமிழ்நாடு முழுக்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய களம் வந்து ஸ்டாலின், அப்புறம் திமுக, திமுக கூட்டணி மீது பெரிய அளவுக்கு அதிருப்தி இல்ல. மக்கள் வந்து சந்தோஷமா இருக்கிறாங்க. அப்படிங்கிற இது வந்து வெளிப்படுவதாக சொல்லப்படுது. அத நீங்க எப்படி பார்க்குறீங்க? 100% நீங்க கூட்டணி இல்லாம திமுகவ வீழ்த்தவே முடியாது. அதுல மெகா கூட்டணி இல்லாம வீழ்த்தவே முடியாது. 2வது இன்னைக்கு எல்லாத்துடைய நீங்க அதிமுக இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட பழைய வோட் பேங்க் கிடையாது அவங்களுக்கு. பிஜேபி அதே மாரி சூழ்நிலை தான். அதே மாரி தேமுதிக ரொம்ப ரொம்ப வீக்கா இருக்கிறாங்க. நீங்க பாமகல அவங்களுக்குள்ள இன்னும் அப்பா, பையன் பிரச்சனைய இன்னும் முடிக்கல. ஸோ ம். நீங்க வெளியில நிக்கிறவங்க அதாவது திமுக கூட்டணி இல்லாம எதிர்த்து நிக்கிறவங்கள பார்த்தீங்கன்னா, எல்லாமே ஒரு வகையில பலம் இழந்து நிக்கிறாங்க. ம். புரியுதுங்களா? அதனால அவங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு கட்சிகளுக்கும் நம்மளுக்கு தெரியும். திமுக கூட்டணிய நம்ம எதிர்த்து போட்டியிட்டா என்னென்ன மாரி சூழ்நிலை நம்மளுக்கு வரும், எந்த எதிர் விளைவுகள் நம்மளுக்கு இருக்குங்கிறது அவங்களுக்கு தெளிவா தெரியும். அதனால ம். அவங்களுடைய ஒரு பெரிய புறக்கணிப்பு அது ஒரு முக்கிய காரணம் தானே. நம்ம ம். சொல்றோம், புறக்கணிச்சிருக்க கூடாதுன்னு சொல்றோம். போட்டியிட்டு இருக்கலாம்னு நம்ம பேசுறோம். அதே சமயம் ம். போட்டியிட்டு இருந்தால் டெபாசிட் போயிருந்தா என்ன சொல்ல போறோம்? அதிமுகவோட ம். நிலைமை ரொம்ப மோசமா இருக்கும்ல. ஆமா. இன்னும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 14, 15 மாசத்துல ஒரு தேர்தல வச்சுக்கிட்டு, பெருசா ம். பலமான கொங்கு பெல்ட்லயே டெபாசிட் போயிடுச்சு அதிமுகன்னா, அதோடைய சூழ்நிலை இன்னும் மோசமா இருக்கும் எடப்பாடிக்கு. அந்த அந்த ம். ஒரு பயம் தான் அவருக்கு. அதுதான் பிஜேபி அதே மாரி சூழ்நிலையில தான். கண்டிப்பா டெபாசிட் போயிரும். அதிமுகவாவது டெபாசிட் காப்பாத்திக்கிறதுக்கான சூழ்நிலை இருக்கு. பிஜேபி மட்டும் இருந்து தனியா நின்றுருந்தா என்ன ஆயிருக்கும் அதோட சூழ்நிலை? வாய்ப்பே ம். இல்ல. நீங்க ஒண்ணும் இல்ல 10,000 ரூ. 10,000 வாக்குகளுக்கு குறைவா கூட இருக்க வாய்ப்பு அதிகம். அதுதான் ம். சூழ்நிலை. சீமானோட கீழ போயிட்டாங்கன்னா ரொம்ப அசிங்கமா போயிரும் அவங்களுக்கு. ம். பிஜேபிக்கு. அதனால ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய சூழ்நிலைய நினைச்சு தான் இந்த தேர்தல புறக்கணிச்சிருக்காங்களே ஒழிய, சும்மா பெருசா சொல்லிக்கலாம். திமுகக்கு திமுகக்கு எதிரான அதே மாரி ஆளுங்கட்சியோட அராஜகம் அப்படிங்கிறதெல்லாம் இல்ல. ஒவ்வொருத்தர் கட்சிக்கும் ஒரு சூழ்நிலை. அந்த சூழ்நிலைக்காக தான் அவங்க எல்லாம் தேர்தல புறக்கணிச்சிருக்காங்க. அதுதான் உண்மை. கண்டிப்பா சார். இப்போ திமுக மேல சமீபத்தில சட்டம் ஒழுங்கு சரியில்ல, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல அப்படின்னு ஒரு நரேட்டிவ் கட்டமைக்க முயற்சி செஞ்சாங்க. அதுக்கப்புறம் செந்தில் பாலாஜி அவர்கள வச்சு
ஊழல் அமைச்சர் அப்படின்னு ஒரு விஷயத்த கட்டமைக்க முயற்சி செஞ்சாங்க. இது எதுவுமே மக்கள் மத்தியில நிக்கல. ஆனா இன்னைக்கு அதிமுக தரப்புல ஒரு நபர் வந்து கைது செய்து போக்சோல உள்ள வச்சிருக்கிறாங்க. இன்றைக்கு அ அண்ணாமலை பாஜகல இருந்து மதுரையில இருக்கக்கூடிய ஒரு நிர்வாகி மீது போக்சோ கிட்டத்தட்ட போக்சோ தான் அதுவும். 15 வயது சிறுமி. போக்சோ. அந்த வழக்கு போடப்பட்டிருக்குது. எடப்பாடி அவர்களுடைய உறவினர் 700 கோடிக்கு மேல கையகப்படுத்தியிருக்கிறாங்க. வரி ஏய்ப்பு நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் இப்போ யாருமே பேசல. விஜயும் இத பத்தி பேசல. இத எப்படி பார்க்குறீங்க? உண்மைதான். நீங்க அதிமுகவ பத்தி எந்த அளவுக்கு புகார் சொல்லிக்கிட்டும், விமர்சனம் பண்ணிட்டு இருக்க எல்லாத்துக்கும் பிரச்சனைகள் ஓடிக்கிட்டே இருக்கு தானே! ஒவ்வொருத்தருக்கும். ம். நீங்க சொன்ன மாரி ஒரு 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 அமைச்சர மட்டுமே ஒரு ஊழல் அமைச்சர்ங்கிற மாரி உருவகப்படுத்தி, அவர ரெய்டு பண்ணி, அவர அரெஸ்ட் பண்ணி கிட்டத்தட்ட 15 மாசங்களுக்கு மேல அவர சிறையில அடைச்சு, அதனால ஒரு பெரிய பலன் கிடைச்சுச்சான்னா இல்ல. ம். எந்த எந்த விதத்திலயும் அவங்களுக்கு காரணம் பாராளுமன்ற தேர்தல்ல நம்ம அந்த ரிசல்ட் தெரிஞ்சு போச்சு. ம். அவரு எலக்ஷன்ல இல்ல. பட் அவர் மாவட்டத்துல மிகப்பெரிய வெற்றி ஏற்படுத்தி குடுத்திருந்தாரு. அதே மாரி அவர் பொறுப்பா இருந்த தொகுதியிலயும், கோயம்புத்தூர்லயும் பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய வெற்றி. செந்தில் பாலாஜிய ம். பத்தி சொல்றேன் நானு. ம். அதனால ம். அதுல ம். எந்த பலனும் அவங்களுக்கு இல்ல. ம். அதே மாரி பாஜக நீங்க இத எடுத்துக்கிட்டாங்க. என்னது? டங்ஸ்டன் எடுத்துக்கங்க. பெருசா அத ஏதாவது உருவகப்படுத்திக்கிட்டு, நாங்க இல்ல போனோம் இதுல கையெழுத்து போட்டது எதிர்ப்பே தெரிவிக்கல திமுக. அவங்க ஓகே சொன்னதுனால தான் நீங்க வந்து ஜிஓவே வந்துச்சு அப்டின்னாரு அண்ணாமலை. ம். இன்னைக்கு முதல்வர் தெளிவா சொல்லிட்டார். நான் முதல்வர் பதவியில் இருக்கும் வரை டங்ஸ்டன் தொழிற்சாலைக்கு அனுமதி கிடையாதுன்னு ஒரே அடி அடிச்சார். அதுலயும் ம். டக்குன்னு ஆ வாஷ் அவுட் பிஜேபி. புரியுதுங்களா? ம். அண்ணா யுனிவர்சிட்டிய பத்தி பேசிட்டு இருக்கிறவங்க அவங்க, நீங்க அதிமுகவுக்கு நல்லாவே தெரியும். தூத்துக்குடி ம். விஷயமா இருக்கட்டும், எவ்வளோ விஷயங்கள் இருந்திருக்கு. நீங்க டேரிங்கா நடந்திருக்கு. பல விஷயங்களுக்கு பொள்ளாச்சி இருக்குது. இப்ப நடந்துச்சு. இப்ப நீங்க ம். சட்டசபையில தெரிஞ்சே போச்சு. அழகா சிஎம் அழகா சொன்னாரு. கிட்டத்தட்ட 12 ம். நாள் கழிச்சு தான் நீங்க எஃப்ஐஆர் ம். போட்டிருக்கீங்க. பாதிக்கப்பட்ட ம். பெண் அவங்க அப்பா, அவங்க அண்ணன்ட்ட சொல்லி, அவங்க அண்ணன் போய் சம்மந்தப்பட்ட ஸ்டேஷன போய் பார்த்திருக்காரு. ஸ்டேஷன்ல ம். இருந்தவங்க தூக்கி டிஎஸ்பிய போய் பாருங்கன்னு சொல்லியிருக்காங்க. டிஎஸ்பிய பார்த்துட்டு, இல்ல நான் டிஸ்கஸ் பண்ணிட்டு வர்றேன்னு சொல்லி 12 நாள் கழிச்சு தான் எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. அந்த ம். இதுல நீங்க அண்ணா யுனிவர்சிட்டி மேட்டர்ல சிஎம் தெளிவா சொல்லிட்டு போயிட்டாரு. சோ, அடுத்தடுத்த விஷயங்கள் எல்லாம் எதுவுமே எதிர்க்கட்சிகளுடைய இந்த விமர்சனமும் ஒரு ஸ்ட்ராங்கா இல்லங்கிறதுனால தான் இன்னைக்கு வந்து எல்லாம் ஃபோக்கஸ் ஆயி போச்சு. அவங்க எல்லாமே ஒரு மைனஸ்ல இருக்குது. அதுதான் உண்ம. ம். கண்டிப்பா சார். தொடர்ந்து பேசுவோம். தங்கள் கருத்துக்களுக்கு நன்றி. நன்றி. வணக்கம்.